சத்குருவோட நோக்கம் என்னென்னா, தமிழகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு சொட்டு ஆன்மீகமாவது போய் சேரணுங்கிறது. அந்த நோக்கத்தில் பல விதமான செயல்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதில் ஒரு பங்காக இங்கே ஈஷா யோக மையத்துக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தியானலிங்கம் ஆதியோகியை தரிசனம் பண்ண வராங்க. சத்குருவோட வழிகாட்டுதலில் இங்கே வரவங்களுக்கும் நம்ம தினசரி இலவசமாக எளிமையான உபயோக பயிற்சி, அது இல்லாமல் மிராக்கிள் ஆஃப் மைண்ட் மெடிடேஷன் கொடுத்துட்ருக்கோம். இங்கே தரிசனத்துக்கு வரவங்க தரிசனத்தோடு நின்றுடாமல் அவங்க வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை, யோகத்தின் மூலமான ஆதியோகி வழங்கின யோக கருவிகள், அவங்க வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை அவங்க கூடவே எடுத்துகிட்டு போகிற விதமாக அன்புக்கான யோகா, அமைதிக்கான யோகா, நல்வாழ்விற்கான யோகா, ஆனந்தத்திற்கான யோகா, மேலும் மிராக்கிள் ஆஃப் மைண்ட் மெடிடேஷன், ரொம்ப எளிமையான பயிற்சிகள். இது எந்த வயசில் இருக்கவங்களும் கலந்துக்க முடியும், எந்த வயசில் இருக்கவங்களும் செய்ய முடியும். எல்லா விதமான மக்களும் இதில் கலந்துக்கிற மாதிரி நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இது சத்குரு ஆப்பில் இந்த யோக பயிற்சிகள் இருக்குது. அது இல்லாமல் யூடியூப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. மிராக்கிள் ஆஃப் மைண்ட் மெடிடேஷன் மிராக்கிள் ஆஃப் மைண்ட் ஆப்பில் இருக்குது. அதனால் இவங்க இங்கே கலந்துக்கிறது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போனாலும் இந்த பயிற்சியை செய்கிற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அவங்க வீட்டில் போய் இந்த பயிற்சிகள் செஞ்சு அவங்க வாழ்க்கையை அமைதியாக, ஆனந்தமாக, வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. இது பொதுமக்களும் ரொம்ப ஆர்வத்தோடு இதில் கலந்துக்கிறாங்க. கடந்த வருஷம் மட்டும் ஒரு 6 லட்சத்துக்கு மேலே இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காங்க. இங்கே மையத்தில் மட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நம்ம வழங்கிட்டுருக்கோம். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு தெரியும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கே பெரிய போராட்டம் இருக்குது. அண்டு படிக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஆகுது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இது தேவையாக இருக்குது. இது இல்லாமல் கம்பெனி எம்ப்ளாயீஸ் அண்டு லேபர்ஸுக்குமே நம்ம இதை வழங்கிட்டுருக்கோம். நிறைய இன்ஸ்டியூட்லேருந்து நமக்கு ரெக்வஸ்ட்டும் வந்துட்டுருக்குது. இதை நம்ம முழு வீச்சில் பண்ணணுங்கிறதுக்கு இன்னும் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப சீக்கிரத்தில் இது நம்ம முழு வீச்சில் செய்யலான்னு நோக்கத்தோடு செயல்பட்டுருக்கோம். இது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இந்த மிராக்கிள் ஆஃப் மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செஷன் நடந்துகிட்ருக்குது. இதில் இந்த ஒரு வருஷத்தில் 90,000க்கு மேலே கலந்துட்டுருக்காங்க. மேலும் தமிழ்நாடு முழுக்க 25 வயசுக்கு கீழே இருக்க இளைஞர்களுக்காக நம்ம இலவசமாக ஈஷா யோக நிகழ்ச்சியும் வழங்கிட்டுருக்கோம். இதில் 8,000க்கு மேலே பங்கெடுத்துட்ருக்காங்க. சத்குருவோட நோக்கம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள அமைதி, ஆனந்தம் உணர்ந்து வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து போகணும்னு அந்த நோக்கத்தில் இந்த செயல்கள் நடந்துகிட்ருக்குது. எப்போ உடல் மனசை நல்ல நிலையில் வச்சுக்கிறோமோ வாழ்க்கையை நல்ல நிலையில் வாழ முடியும். இப்போ இந்த மிராக்கிள் ஆஃப் மைண்ட் மெடிடேஷனுங்கிறது ரொம்ப சிம்பிளான மெடிடேஷன், யார் வேணால் செய்ய முடியும். இதுக்கு எந்த எக்ஸ்போஷரும் தேவையில்லை. நம்ம ஜென்ரலாக மெடிடேஷன்னா என்ன நினச்சிட்ருக்கோம், என் மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும், இல்லை நான் ஒரு நிலையில் இருந்தால் தான் நான் தியானம் பண்ண முடியும், இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளை நல்ல நிலையில் வச்சுக்கிறதுக்கு தான் மெடிடேஷனே. ஸோ இது யார் வேணால் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வேணால் செய்ய முடியும். இதுக்கு ஏதோ தனியாக, ஏன்னா ஜென்ரலாக நினச்சிட்ருக்கோம் மெடிடேஷன் பண்ணால் எல்லா இடமும் ரொம்ப அமைதியாக இருக்கணும், அந்த இடத்துல போய் நான் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணணும், அப்படிலாம் இல்லை. நீங்கள் சந்தக்கடியில் கூட இந்த தியானம் பண்ண முடியும். ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, சும்மா உட்காந்து தியானம் பண்ணால் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எளிமையான தியானமாக இருக்கனால எந்த எக்ஸ்போஷரும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக யார் வேணால் செய்கிற மாதிரி இருக்குது. யார் கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு 10-20 வருஷம் முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை கேட்குறதே ரேராக இருக்கும். ஆனால் இப்போ குழந்தைங்க கூட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்கேஜி குழந்தைங்க கூட இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஃபேமிலியில் இருக்கவங்களை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க. இப்படி எல்லோரும் சொல்கிறத பார்த்தா எது எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இது ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. இப்போ எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறம் மென்டல் பேண்டமிக் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு எல்லாருக்கும். ஸோ இதிலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் இந்த எளிமையான ஒரு தியானம் சத்குரு வழங்கியிருக்காங்க. இங்கே ஈஷா யோக மையத்துக்கு வரவங்க ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வந்துட்டுருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வராங்க. எல்லாருமே சேர்ந்து கலந்துக்கிற மாதிரி இது இருக்குது. அது ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணுன்னா, ஒரு வாலண்டியர் ஒரு அம்மாவை இன்வைட் பண்ணாங்க. அவங்க ஒரு சந்தேக பார்வையோட மேலே என்ன நடக்குது, சரி போய் பார்க்குறேன் அப்படின்னு போனாங்க.
கீழே வரும்போது கையெடுத்து வணங்கி, நீங்கள் சொன்னதுனால தான் தம்பி உள்ளே போனேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்தேன், இப்போ உள்ள ஒரு மாதிரி லேசாக பறக்கிற மாதிரி உணர்றேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஆனந்த கண்ணீரோடு அவங்க சொன்னது பார்த்ததே வந்து இந்த செயல் ஒரு உபயோகமான செயலாக இருக்குது, ஒரு நிறைவான செயலாக இருக்குது.